வணக்கம் ஐயா. நீங்கள் நிறையா இந்த தோஷத்தை பற்றி நிறையா விளக்கம் கொடுத்துட்ருக்கீங்க. இப்போ நிறையா மக்களுடைய கேள்விகளில் நிறைய தோஷம் அதுக்கான பரிகாரம்னு கேட்டுட்ருக்காங்க. அதனால் ஒரு நேரடி கேள்விக்காக கேட்குறேன். தெய்வ தோஷம், தெய்வ குற்றம், குலதெய்வ தோஷம்னு சொல்கிறாங்க. அதனுடைய விளக்கம் கொடுங்க ஐயா. அது எதனால் ஏற்படுகிறது, அதற்கான தீர்வுகள் என்ன, அதுக்கு என்ன பரிகாரம் செய்யலாம், அது கொஞ்சம் விளக்கம் கொடுத்தீங்கன்னா நல்லதாக இருக்குங்க ஐயா. அனைவருக்கும் வணக்கம். இந்த தெய்வ கோபம், குலதெய்வ சாபம் அல்லது குலதெய்வமே தெரியல, ஸோ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்றத பார்க்கலாம். அது என்ன சார், தெய்வ கோபம் ஏற்படுமா அப்படின்னா கண்டிப்பாக ஏற்படும். என்ன காரணம், இது 2-3 டைப்பில் ஏற்படும். ஒன்று இப்போது நம்ம வீட்டில் நம்மளுடைய அப்பாவோ அம்மாவோ இருக்காங்க உதாரணத்துக்கு. இப்போ நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம், அதை சரியாக செய்யலை. இதை எங்கே முறையிடுவாங்க நம்மளுடைய பெற்றோர்கள் அப்படின்னா, இதை போய் நம்மளுடைய தெய்வத்திட்ட தான் முறையிடுவாங்க. என்னுடைய மகன் செய்ய மாட்டேங்கிறான், இதை நீ பார்த்து கேட்க மாட்டியா அப்படின்னு வழிபடக்கூடிய ஒரு முறையோ அந்த எண்ணமோ எல்லாத்துக்குமே உண்டு. இது சரியோ தவறோ இது அடுத்தபட்சம். ஆனால் ஒரு மனமுருகி ஒரு இடத்துல பிரார்த்தனை செய்யும் பொழுது, அந்த பிரார்த்தனையை வைக்கும் பொழுது அந்த தெய்வ கோபம் ஏற்படுகிறது, அதை நிந்தனை செய்கிறதுனால. அதே மாதிரி எனக்கு இதை செஞ்சு கொடுத்தா நான் உனக்கு செஞ்சு கொடுக்குறேன், வேண்டுதல் இல்லையா, என்னுடைய கோரிக்கையை நீ நிறைவேற்றி கொடுத்தால் நான் அலகு குத்துறேன், பூ மிதிக்கிறேன், இந்த மாதிரி நிறைய வேண்டுதல்கள்லாம் நிறைவேறின உடனே நம்ம அதை மறந்துடுறது. இதெல்லாம் தெய்வ கோபத்தை சுட்டி காட்டும். வேண்டுதல்கள் பலிதமானதும் அந்த வேண்டுதல்களை செலுத்தாமல் இருப்பது தெய்வ கோபத்திற்கு ஒரு முக்கியமான காரணம். அதற்கு அடுத்தபடியாக குலதெய்வ குற்றம். இது நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, குலதெய்வ குற்றம். குலதெய்வமே தெரியல அப்படின்றவங்களும் நிறைய உண்டு. இந்த குலதெய்வ குற்றம் எங்கேருந்து ஏற்படும் அப்படின்னா, பூர்வீக தோஷமும் இந்த மாதுர் தோஷமும் இருந்துச்சுன்னா குலதெய்வ குற்றம் வந்துடும். முக்கியமாக மாதுர் தோஷம் இருந்தது அப்படின்னாவே குலதெய்வ குற்றமும் சேர்ந்து வந்துடும். பொதுவாக நம்ம பிரசன்னத்தில் தோஷங்களை சொல்கிறதுல 4 தோஷங்கள் இருந்தது அப்படின்னா கிட்டத்தட்ட 64 வகையான தோஷங்கள் அது ரிலேட்டடாக வந்துடும் சொல்லுவோம். அதாவது மாதுர் தோஷம், பிதுர் தோஷம், குலதெய்வ தோஷம், குரு தோஷம். அதுதான் நம்ம மாதா பிதா குரு தெய்வம்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இந்த 4 தோஷங்களும் இருந்ததுன்னா கூட 64 தோஷங்களும் இணைபிரியாத சகோதர சகோதரிகளாக வந்துடுவாங்க. எப்படி ஒரு மனிதனுக்கு சுகர் வந்துருச்சுன்னா எல்லா நோயும் வந்துடும் சொல்கிறாங்க இல்லையா டாக்டரு, அந்த மாதிரி இந்த 4 தோஷங்களும் இருந்துச்சுன்னா மற்ற எல்லா தோஷத்தையும் மிக எளிதில் அனுபவிக்கக்கூடிய அந்த தன்மையை கொடுத்துருது. அப்போ இந்த குலதெய்வ குற்றம் அப்படிங்கிறது எங்கேருந்து ஆரம்பிக்குது, நம்ம வழிபாட்டு முறையை மாற்றும் பொழுது. குலதெய்வ வழிபாடுங்கிறது அட்லீஸ்ட் மாதத்தில் ஒரு முறையாவது குடும்பத்துடன் நம்ம போய் வழிபாடு செய்யணும். இன்னும் சில பேர் பங்காளிகளோட சண்டை போட்டுட்டு குலதெய்வத்தையே நான் வேறு இடத்துல மாற்றி கோவில் கட்டிக்கிற வழக்கமெல்லாம் உண்டு. இதெல்லாம் நிறைய இடத்துல இன்னமும் நடந்துட்டு தான் இருக்குது. இதெல்லாம் குலதெய்வ குற்றத்தை சுட்டி காட்டும். குலதெய்வ குற்றத்தை அப்படி நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னாலும் கூட குறைந்தபட்சம் வருடத்தில் ஒரு முறையாவது அந்த ஆதி கோவில்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கோவிலுக்கு சென்று குடும்பத்துடன் வழிபாடு பண்ணணும். இன்றைக்கி எல்லாத்தையும் மறந்துடுறாங்க. கோவிலுக்கு போகிறதையே இன்றைக்கி நிறைய பேர் மறந்துடுறாங்க. நான் ஏன் கோவிலுக்கு போகணுன்ற ஒரு சூழ்நிலை கொண்டு வந்துடுறாங்க. ஸோ இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறது அதிகப்படியான ஞாபக சக்தியை தன்னுள்ளே அடக்கி கொண்டு இருக்கக்கூடியது. நமக்கு தான் ஞாபக மறதி அப்படிங்கிறது வந்துடுமே தவிர இந்த பிரபஞ்சத்துக்கு கிடையாது. நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் இந்த பிரபஞ்சத்தில் கலந்து இங்கேயே தான் அந்த ஞாபகமாக இருக்கும். ஸோ அதனால் இந்த நம்ம செய்யக்கூடிய இந்த பிரச்சனைகள், கோவிலில் செய்யக்கூடிய நிறைய கோவில்களில், குலதெய்வ கோவில்களில் பிரச்சனைகள் ஏற்படுத்துறது, வழிபாட்டு முறைகளில் மாற்றுறது, அல்லது கோவிலுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சண்டை பண்ணுறது,
இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் மூலமாக இந்த குலதெய்வ குற்றங்கள் ஏற்படுது. இந்த குலதெய்வ குற்றங்கள் ஏற்பட்டுச்சுன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, முதல் பிரச்சனையாக காதல் திருமணம் ஏற்படும். முதல்ல குலதெய்வ குற்றம் இருக்குது அல்லது காதல் திருமணம் இருக்குது அப்படின்னாவே அந்த குடும்பத்தில் குலதெய்வ குற்றமும் இருக்குதுன்னு அர்த்தம். இதுதான் முதல் பாதிப்பு. அதுக்காக காதல் திருமணம் தவறுன்னு சொல்ல வரல. தாய் தந்தையரை மீறி, அதாவது தாய் தந்தையரனுடைய பெற்றோர்களுடைய அனுமதி இல்லாமல் செய்யக்கூடிய காதல் திருமணம் அது நல்லது கெட்டதுங்கிறத பற்றி நம்ம பேச விரும்பலை. ஸோ இதனுடைய பாதிப்பை நம்ம சொல்ல வரோம். அப்போது பெரியவங்க என்ன செய்யணும், தன்னுடைய குழந்தைகள் வழிமாறி தடமாறி போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவாவது அந்த குலதெய்வ வழிபாட்டை முறையாக செய்யணும் அப்படின்றதில் ஒரு ஸ்திரத்தன்மையோடு இருக்கணும். சார் குலதெய்வமே தெரியல எப்படி அப்படின்னா, இது பிரசன்னத்தின் மூலமாக மிக எளிமையாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ எந்த ஊரில் இருக்குது, எப்படிப்பட்ட தெய்வங்கள், அங்கே என்னென்ன தெய்வங்கள்லாம் இருக்கும், அந்த கோவிலினுடைய அமைப்பு என்ன, ஸோ இந்த மாதிரி முழுமையான விவரங்களை பிரசன்னத்தின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த பிரசன்னத்தின் மூலமாக குலதெய்வத்தை கண்டறிந்து குலதெய்வம் தெரியாதவர்கள் பயன்பெற ஒரு நல்ல வாய்ப்பாகவும் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறோம். ஸோ இந்த குலதெய்வ குற்றத்தை பொறுத்த வரைக்கும் குலதெய்வ வழிபாடு மட்டுமே மிகச்சிறந்த பலனை கொடுக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துக்களும் கிடையாது. அதேமாதிரி குலதெய்வத்துலேயும் பார்த்திங்க அப்படின்னா அந்த மூல தெய்வம்னு ஒன்று இருக்கும். அதை விட்டுட்டு நம்ம வெளியில் பலியிடக்கூடிய ஒரு தெய்வம், காவல் தெய்வம் இருக்கும் இல்லையா, அந்த தெய்வத்தை மட்டும் வழிபட்டுட்டு வர வழக்கமும் நிறைய இடத்துல இருக்குது. இதெல்லாம் எங்கே நமக்கு பிரச்சனை வரும் அப்படின்னா, நான் கோவிலுக்கு நான் டெய்லியும் போயிட்டு தானே இருக்கேன், அல்லது மாதத்தில் ஒரு டைம் போயிட்டு தானே இருக்கேன் அப்படிம்பாங்க. ஸோ இவங்களுக்கு குலதெய்வ குற்றம் இருக்கும். ஸோ அதில் நம்ம பிரசன்னத்தின் மூலமாக பார்க்கும் பொழுது அவங்க மூல தெய்வத்தை விட்டு காவல் தெய்வத்தை மட்டும் வழிபட்டுட்டு இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் இந்த குற்றத்தை சுட்டி காட்டும். இதுதான் குலதெய்வ குற்றத்தினுடைய விளைவுகள். தன்னுடைய குழந்தைகள், தன்னுடைய வாரிசுகள் தடம் மாறி இடம் மாறி போயிடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய அத்துணை பெற்றோர்களும் தன்னுடைய குலதெய்வத்தினுடைய வழிபாட்டை மேற்கொண்டு கண்டிப்பாக செய்ய வேண்டும். அதே போல் நீங்கள் எந்த கோவிலுக்கு போனீங்க அப்படின்னாலும் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் இருந்தால் தான் அந்த தெய்வ அருளும் கிடைக்கும் உங்களுக்கு. அந்த தெய்வத்தினுடைய அருளும் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் தஞ்சை பெரிய கோவிலில் போய் படுத்திருந்தாலும் சரி, நீங்கள் வேறு எந்த கோவில்னாலும், சக்தி வாய்ந்த கோவில்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த கோவிலில் போய் நீங்கள் அங்கே உளுந்து பிறண்டு எந்திரிச்சு வந்தாலும் எந்த பிரயோஜனமும் இல்லை. யாருடைய அருள் வேணும்? குலதெய்வத்தினுடைய அருள் வேணும். இதுதான் வழி வழியாக நம்மளுடைய குல வம்சத்தை காத்து கொண்டு இருக்கக்கூடிய தெய்வங்கள்.